ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்றைக்கி காலையில் ஓப்பனாக இருக்கக்கூடிய அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றி பார்க்கலாம். இன்று டிசம்பர் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்திற்கான அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரே மேஜர் ரூல் பார்த்தீங்கன்னா, ஒரு அங்க பிரதட்சண தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு அங்க பிரதட்சண தரிசனத்திற்கும் நடுவில் 90 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். டிக்கெட் புக் செய்த தேதியை கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, தரிசன தேதியை தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு அங்க பிரதட்சண தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு அங்க பிரதட்சண தரிசனத்திற்கும் நடுவில் 90 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் செய்த மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர், இந்த மூன்றையுமே அடுத்த 90 நாட்களுக்கு மற்றும் ஒரு அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் இந்த மொபைல் நம்பர், மெயில் ஐடி மற்றும் ஆதார் கார்டு யூஸ் பண்ண முடியாதை தவிர்த்து வேறு தரிசன டிக்கெட்டுகளான சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கெல்லாம் இதே மொபைல் நம்பர் லாகின், இதே மெயில் ஐடி மற்றும் இதே ஆதார் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய மார்ச் மாதத்திற்கான அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணோம்னா, துவார தரிசனத்திற்கான விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டோ அல்லது துவார தரிசனத்திற்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டோ புக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக அதுவுமே நம்ம புக் பண்ணிக்கலாம். அங்க பிரதட்சணம், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் எல்லாமே வேறு வேறு கேட்டகரி தரிசன டிக்கெட் என்பதனால இந்த டிக்கெட்ஸோடு இன்னொரு டிக்கெட்டோட டைம் கேப்பை நம்ம செக் பண்ண வேண்டாம். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அல்லது 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மார்ச் மாதத்தில் எல்லா நாட்களுக்குமே அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் எப்போவுமே அங்க பிரதட்சணம் இருக்காது என்பதனால் வெள்ளிக்கிழமைகள் தவிர்த்து மற்ற எல்லா நாட்களுக்குமே மார்ச் மாதத்தில் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். எந்த தேதிகளில் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் வேகமாக புக் ஆகும்னா, ஃபஸ்ட்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்ப வேகமாக புக் ஆகிடும். அதற்கடுத்து பௌர்ணமி மற்றும் ஏகாதசி தேதியிலும், கடைசியாக தெப்போத்சவம் இந்த வருடம் வரக்கூடிய காரணத்தினால தெப்போத்சவம் டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்களும் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது போன்ற நாட்கள் எல்லாமே ரொம்ப வேகமாக புக் ஆகிடும். எந்த தேதியில் புக் பண்ணால் டிக்கெட் நமக்கு ஈஸியாக கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் டிடிடி நமக்கு இலவசமாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் பேமெண்ட் கேட்வே எதுவுமே ஓப்பன் ஆகாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த டிக்கெட்ஸ் கிட்டத்தட்ட 1.5 நிமிடத்திலிருந்து 2 நிமிடத்திற்குள்ளேயே கம்ப்ளீட்டாக புக் ஆகி முடிஞ்சிடும். இந்த 1.5லிருந்து 2 நிமிடத்திற்குள்ளே நமக்கும் டிக்கெட் புக் ஆகணும்னா, அதுவும் தப்பில்லாமல் கரெக்டாக புக் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் அவசியமாக மொபைல் கிளிப்போர்ட் மெத்தடோ அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் மெத்தடோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட்ஸ் நம்மளால் புக் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற தனி ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மற்றும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ண வேண்டாம். அவர்களை இலவசமாகவே நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாம். அதாவது டிக்கெட் இல்லாமலே நீங்கள் தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாம். அப்படி நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். ஒரு லாகின்லேருந்து மினிமம் 1 டிக்கெட்டும் மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸ் மட்டும்தான் இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் என்ற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்முடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் அங்க பிரதட்சணம் பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாக்டாக 10 மணிக்கு இந்த புக்கிங் ஓப்பன் ஆகும். 9:50க்கே உங்களுடைய மொபைலில் ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, வெப்சைட்டும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 2 மொபைல்ஸ் இருக்குது அல்லது ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குன்னா எல்லாத்துலேயுமே ஆப் அண்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ
எதில் virtual queue வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். virtual queue வெயிட்டிங் டைம் 00 ஆன உடனே மார்ச் மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகியிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு தேதி சூஸ் பண்ணணும். அதற்கப்புறம் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் செலக்ட் பண்ணணும். ஒரு டிக்கெட்டா 2 டிக்கெட்டா என்பது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். டைம் ஸ்லாட் டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே அதிகாலை 1 மணிக்கு தான் இருக்கும். இதை நாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுவோம். அதற்கடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுவோம். கண்டினியூ கொடுத்தோம்னா புக் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். புக் நவ் கிளிக் பண்ணிட்டோம்னாலே நம்முடைய டிக்கெட் புக் ஆகிடும். இந்த டிக்கெட்ஸ் சட்டுன்னு மொபைல் கிளிப்போர்ட் யூஸ் பண்ணோம்னா ஒரு 30 செகண்ட்குள்ளே நம்ம ஃபாஸ்ட்டாக தப்பில்லாமல் நிச்சயமாக நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். ஸோ அவசியமாக மொபைல் கிளிப்போர்ட் மெத்தட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லாகின்லேருந்து மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும்னாலும் அதை ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக சப்போஸ் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு இந்த டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே லாகின்லேயே 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு லாகின்லேருந்து ஒவ்வொரு டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இந்த அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் தேவைப்பட்டால் ஹஸ்பண்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து உங்களுக்கு தேவையான அங்கப்பிரதட்சண டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஒய்ஃப் அவங்களுடைய மொபைல் நம்பரில் லாகின் செய்து அவங்களுக்கு தனியாக இந்த அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேயே நம்ம 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறப்போ கூடுதலாக நமக்கு ஒரு 10-15 செகண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த 10-15 செகண்ட்ஸ்குள்ளேயே நிறைய டிக்கெட்ஸ் புக் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லாகின்லையும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு டிக்கெட் புக் பண்ணுறப்போ புக்கிங் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும், சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஒரு 15-20 செகண்டுக்குள்ளே ஒரு டிக்கெட் நம்ம ஈஸியாக புக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ டிக்கெட்ஸ் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு அங்கப்பிரதட்சண டிக்கெட் கிளிக் ஆகவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த மெத்தட் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்று அங்கப்பிரதட்சணம் புக் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் லாகினை அடுத்தடுத்து ஓப்பனாக இருக்கக்கூடிய விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங்குக்கும், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக்கிங்குக்கும், வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்குக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட்டை வைத்து தான் ஆன்லைனில் மார்ச் மாதத்திற்கான ரூம் புக் பண்ண பிளான் இருக்கக்கூடியவங்க ஒரு லாகின்லேருந்து மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்ணியிருந்தால் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது, ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாது. ஸோ ஆன்லைனில் இந்த அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ணக்கூடியவங்க ஒரே லாகின்ல 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.